மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் விரிவான தகவல்களை பார்ப்போம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த 25 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக 141 பேரிடம் நேர்காணலை அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நடத்தி முடித்திருந்தார். நேற்றைய முன்தினம் குன்னம், வேலூர், புவனகிரி உள்ளிட்ட 11 தொகுதிகளுக்கான முதல் வேட்பாளர் பட்டியலை திருமாவளவன் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இரண்டாம் வேட்பாளர் பட்டியலை மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். அதற்காக கடந்த 2 நாட்களாகவே திருமாவளவன் தலைமையில் அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு பட்டியலை இறுதி செய்வதற்காக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இன்று காலையில் ஆர்கே நகர், காட்டுமன்னார் கோயில், வானூர் உள்ளிட்ட 14 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திருமாவளவன் வெளியிடுகிறார். குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்திருந்தார். அதன்படி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவளவனும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வானூர் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்புடன் செய்தியாளர் கோகுல்.